பாக்கியலட்சுமி சீரியல் நடிகையான திவ்யா கணேசன் அவங்கள பற்றி வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் ஜெனி அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து வந்தவங்க தாங்க திவ்யா கணேசன். இந்த சீரியலில் இவருக்கு ஜோடியாக செலியன் அப்படிங்கிற கேரக்டரில் விகாஸ் சம்பத் வந்து நடித்து வந்துட்டு இருக்காரு. இந்த கேரக்டரில் முதல்ல ஆரியன் தான் நடித்து வந்துட்டு இருந்தார். ஒரு சில காரணங்களால் அவர் வந்து இந்த சீரியலை விட்டு விலகவே விகாஷ் வந்து இந்த கேரக்டரில் இப்போ நடித்து வந்துட்டு இருக்காரு. கடந்த சில நாட்களாகவே நடிகை திவ்யா கணேசும் விகாஸ் சம்பத்தும் காதலிச்சு வரதாகவும் சீக்கிரமாகவே இவங்க திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலருமே குழம்பி வந்த நிலையில் திவ்யா கணேசன் இப்போ ஒரு பதிவு போட்டு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த பதிவில் நான் போடுற இந்த பதிவு வந்து சில யூடியூப் சேனல் மற்றும் வெப்சைட்டுகளுக்கு தான். நான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற பாக்கியலட்சுமி சீரியலில் ஜெனி அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து வந்துட்டுருக்கேன். என்னுடைய சக நடிகர் விகாஸ் வந்து செலியன் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து வராரு. சில செய்திகளில் நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாகவும் என் லைஃப்பில் நடந்த கடந்த கால சில சம்பவங்கள் பற்றியும் சொல்லியிருக்காங்க. எங்கள் 2 பேருக்குமே குடும்பங்கள் இருக்குன்னு உங்களுக்கு வந்து நான் இப்போ தெரியப்படுத்திக்கிறேன். எங்களை பற்றி வந்த எல்லா செய்திகளுமே முற்றிலும் வதந்தி தான். எங்கள் 2 பேரோட குடும்பத்தை மனசில் வச்சு தயவு செய்து இதுக்கு மேலே இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறதையும் இது தொடர்பாக கேள்விகள் கேட்குறதையும் நிறுத்திக்கோங்க. நாம் எல்லாரும் ஒரு சில விஷயங்களை மறக்கணும்னு நினைப்போம். அதை பற்றி யோசிக்கவே கூடாதுன்னு இருப்போம். ஆனால் அதை பற்றி தொடர்ந்து இந்த செய்திகளில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மன உளைச்சலை ஏற்படுத்தும், வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல விடாமல் தடுக்கும். இந்த மாதிரி பதிவுகளை வியூஸ்க்காக பதிவு பண்ணுறத முதல்ல நிறுத்துங்க. இதை வந்து நான் ஒரு வேண்டுகோளாக சொல்லிக்கிறேன். ஒருத்தரோட நல்ல நாளை வேணும்னே நாசம் பண்ணுறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். இதையும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியலில் செலியன் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து வந்துட்டு இருக்கிற விகாஷுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுடைய மனைவி பெயர் வந்து அமிர்தா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.